பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுக்கக்கூடாது. ஹஜ் பெருநாளில் தொழுகைக்கு முன்னாடி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ பலியிடக்கூடாது. பலி இட்டுட்டா அதுக்கான மார்க்க சட்டம் என்ன? ரசூல்லா காலத்தில் இப்படி பலியிட்ட ஒரு நபித்தோழருடைய நிலை என்ன யாருக்கு தெரியும்? ரசூல்லாவுடைய காலத்தில் மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்னன்னு கேட்டால், ஹஜ் பெருநாளில் தியாக பிராணிகளை பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் இருக்கணும். அது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் எப்போ இருக்கக்கூடாது? பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்தக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு போட்ட சட்டம். ரசூல்லாவுடைய காலத்தில் அபூ புர்தா ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஆட்டை குர்பானி பிராணியை அறுத்துட்டு தொழுகைக்கு வராங்க. அப்போ தான் உங்களுக்கு சட்டம் தெரியுது, ஆகா நம்ம தப்பாக பண்ணிட்டோமே. இப்போ ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் கிடையாது, என்ன அந்த நன்மை கிடைக்காது. அந்த நன்மை அவர் இழந்து விட்டார். அவர் இப்போ அறுத்த கறி வந்து சாப்பிடக்கூடாது, அது ஹராம்லாம் மார்க்கம் சொல்லலை, தாராளமாக சாப்பிடலாம். குர்பானி நன்மை உங்களுக்கு இல்லை. என்ன வீட்டில் பக்கத்தில் ஏழைகளுக்கு எல்லாரும் கொடுங்க, தர்மம் செய்த நன்மை வேணால் கிடைக்குமே தவிர குர்பானிக்கான நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்ட்டாங்க. உடனே ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிராணி இருக்குதா? ஏன்டா ஜிதா அப்படிங்கிற அழைக்கப்படுற பிராணி. ஜிதா ஆனால் என்னன்னா 1 வயதான ஆட்டுக்குட்டி, 1 வயசாக இருக்கும். அதாவது குர்பானிக்கு 1 வயசான ஆட்டுக்குட்டி கொடுக்கக்கூடாது, அதை விட கூடுதலான ஏஜ் தானே. அப்போ 1 வயதான ஆட்டுக்குட்டி தான் இருக்குது அப்படின்னு ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அதுக்காக பிராய்ச்சித்தமாக 1 வயதான ஆட்டுக்குட்டியை இந்த தொழுகை முடிஞ்சோன்னு கொடுத்துருங்க, இது உங்களுக்கு குர்பானியுடைய நன்மை பெற்றுத்தரும். இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான்ட்டாங்க. உங்களை தாண்டி இந்த உம்மத்தில் வேறு யாருக்கு இந்த சட்டம் கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்தது தான் அவருக்கு குர்பானி நன்மை கிடையாது, பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் அறுக்கணும். இப்போ உங்களுக்கு சொன்னது இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் அபூ புர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விஷயத்தில் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இது பர்ரா பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரியுடைய 5557.